தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உச்சாரத்தில் குரு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8 அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில நன்மைகள் இருக்குது. அவர் 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய பார்வை பலன் நிறைய நன்மை உங்களுக்கு உண்டு, ஒரு சில தீமைகளும் இருக்குது. முதல்ல அவரால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அவர் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டான்னு யாரும் ஒரி பண்ண வேண்டாம். அவர் உங்களுடைய தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்தாலே யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட்ரல், அதாவது முன்னோருடைய சொத்து இருக்கும், இது வரைக்கும் அது எனக்கு கிடைக்கல, அதனால் பிரயோஜனம் இல்லை, அது வழக்கில் இருக்குது, கேஸில் இருக்குது, அது வருமானே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வரும். அது மட்டுமல்ல, கணவன் அல்லது மனைவி மூலமாக பொருள் வரவோ உங்களுக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, முன்னோரு சொத்து இல்லை, இதுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக வரப்பறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாத பணங்கள் வரும். ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம் வர்றதுக்கு, அல்லது பிஎஃப் பணம் வர்றதுக்கு, கிராஜுவேட்டி வர்றதுக்கு, இன்சூரன்ஸ் பணங்கள் வர்றதுக்கு, அல்லது டிவிடெண்ட் பணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்குமே சோர்ஸஸ் இல்லைங்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பணவரவு, பொருள் வரவு இது இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு. நீங்கள் வருமானம் உங்களுக்கு எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படாங்க, வீடு கட்ட நினச்சவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் எல்லாம் அந்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கனால ஒரு நன்மையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, உங்களுடைய உற்பத்தி தந்து நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, அதுவும் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹை ஸ்டடி இல்லை அண்டர் எஜுகேஷன், அது நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு, எஜுகேஷன் நல்லா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு உண்டு. அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆஃப்டான பீரியடு இது. அது மட்டுமல்ல, நான் ரொம்ப நாளாக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நான் பிஹெச்டி பண்ணுறேன், ரிசர்ச் பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, ஆல்ரெடி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் அவர் பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு பார்க்குற போது 8ஆம் இடத்துல குரு தேவையற்ற பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், வேதனைகள், கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது பிரிவு ஏற்படுத்துவதற்கான சுச்சுவேஷன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களை டிவோர்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. வேலையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. யாரெல்லாம் வேலையை பார்த்துட்ருக்கீங்களோ, ஜாப் இல்லாமல் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் யாரையும் நீங்கள் மெயின் பண்ணக்கூடாது. நீங்கள் எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா வேலையில் நித்தம் போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளை உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இதுவும் உண்டு. இந்த பயிற்சியில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறது, இதில் எல்லாமே நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறது உடல் ரீதியான பாதிப்புகள், உடம்பில் இனம் தெரியாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதன் காரணமாக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். அதுலேயும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத் ஆர் சைடு ரெண்டுமே அவ்வளோ ஃபேவரபுளாக இந்த காலங்களில் இல்லை. ஸோ சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்கல, நிறைய தடைகள், நீங்கள் அதில் கலந்து கொள்றதுலையும் சில பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. லாங் ஜேர்னி போகிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு நன்மை, ஒரு தீமை, இப்படி எல்லாமே கலந்து இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரிகளையும் நீங்கள் ஒபே பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள்
போராட்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பிரம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.